Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஹார்ட் சின்ன ஹார்ட் வச்சு எப்படி பேக் நெக்கும் ஸ்லீவும் வர்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. இந்த வர்க்கை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதில் இருக்க ஒரு சின்ன one piece of heart எடுத்துருக்கேன் நான். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜரி வச்சு அவுட்லைன் போடுறேன். நீங்கள் வந்து ஜரி வேணாம்னு நினச்சிங்கன்னா பீடு வச்சு கூட அவுட்லைன் பண்ணலாம். இதை வந்து நான் வந்து த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுறேன். சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கேன் உள்ள. நான் வந்து 5 த்ரெட் எடுத்து டபுளாக போட்டு 10 த்ரெட் இருக்குது டோட்டலாக. ஸோ 10 த்ரெட் வச்சு வந்து சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கேன். நான் வந்து பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஹார்ட் டிசைனுங்காட்டி இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த கலர் உங்கள் சாரீக்கு செட் ஆகுதோ அந்த கலரில் வந்து நீங்கள் த்ரெட் எடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உள்ளே வந்து ரெட் கலரில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். பீடு இன்னும் அவுட்லைன் கொடுத்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப ரிச்சாக நல்லா கிராண்ட் ஒர்க்காக தெரியும். இந்த ஒர்க் வந்து ஹாஃப் ஒயிட் சாரீக்கு இல்லைனா ஹாஃப் ஒயிட் கிளாத்தில் வந்து நீங்கள் குர்த்தி அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டி கலர் யூஸ் பண்ணி சின்ன ஹார்ட் மோட்டிவ்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இன்றைக்கி வந்து ட்ரேஸ் அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. சின்ன ஹார்ட் தான் நான் வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு டபுள் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். இது வந்து ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து குர்த்திஸ்க்கு கூட இந்த மாதிரி டிசைன் வந்து நெக்கை சுற்றி வந்து ஒர்க் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த லீஃப் வந்து நீங்கள் வேறு ஏதாவது மல்டி கலர் சாரீ இருந்தால் லீஃபுக்கு வேறு கலர் கூட ஃபில் பண்ணலாம். நான் வந்து த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதை சின்ன சாம்பிள் ஒர்க். இதோட ட்ரேஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து ஹார்ட் வந்து வச்சு 2 இன்ச்சுக்கு வந்து அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இந்த ஹார்ட் வந்து சின்னதாக தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் சாரியில் வந்து டபுள் கலர் இருந்தால் நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் கலர் வந்து ஒவ்வொரு ஹார்ட்டுக்கும் ஆல்டர்னேட்டிவ் கலர் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. இல்லை சிங்கிள் கலர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் டபுள் கலர் வேண்டாங்கிறவங்க சிங்கிள் கலர் வச்சு கூட ஃபில் பண்ணலாம். இந்த கொம்பு மாதிரி இருக்க டிசைனில் சென்டரில் வந்து சின்ன பீடு வச்சு அதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். லோடிங்க்கான ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதில் எந்த மாதிரி லோடிங் வேணுமோ அது மாதிரி பண்ணலாம். இந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே வந்து ஹார்ட் ஷேப்பில் ஸ்டோன் அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில், அது கூட நீங்கள் வைக்கலாம். இந்த சைடில் லீஃப் மாதிரி இருக்க டிசைனில் த்ரெட், பீட் இல்லைன்னா ஜெரி ஒர்க் கூட பண்ணலாம். இது ஸ்லீவுக்கான டிசைன். இந்த ஸ்லீவில் வந்து நான் ரவுண்ட் மோட்டிவ் வச்சுருக்கேன். நடுவில் வந்து செக்டு பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். சப்போஸ் இது வேண்டாட்டி நீங்கள் மிரர் ஒர்க் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுற்றி வந்து செயின் இல்லைன்னா ஸ்டோன் செயின் சின்ன பீடு வச்சு அந்த ரவுண்டை ஃபில் பண்ணலாம். இல்லை கட் ஒர்க் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் கிளாத் கொடுக்கலாம். இந்த சின்ன ஹார்ட் டிசைனே வந்து உங்கள் சாரீ ஃபுல்லாக வந்து நெக்கை விட்டு மீதி இருக்க ஸ்பேஸில் அங்கங்கே கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம், நல்லாயிருக்கும், பார்க்க ஆக்குபைடாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து பட்டு சாரீக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். சப்போஸ் மேரேஜ் ப்ரைடல் சாரீக்கு வந்து முகூர்த்த சாரீ வந்து சாண்டல் கலர் இருந்துச்சுன்னா இதை வந்து மல்டி கலர் கொடுத்து இதை ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. இதுலேயே வந்து பெல்ட் கூட நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சாரீக்கு மேட்சாக ரொம்ப அழகாக இருக்கும். இதே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் நான் ஹாஃப் நெக் டிசைன் தான் போட்டிருக்கேன். இதை எடுத்து இன்னொரு சைடு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. குர்த்திக்கும் இதே டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்கை சுற்றி இந்த டிசைன் பண்ணிவிட்டு கைக்கு இருக்க டிசைனை வந்து சென்டரில் பண்ணிங்கன்னா
ரொம்ப அழகாக இருக்கும் குர்த்தி.